வணக்கம் நண்பர்களே, உங்கள் சொந்த ஊடகத்திற்கு மீண்டும் ஒருமுறை அன்பான வரவேற்பு. இப்படியான உணர்வுகள் நிறைந்த கதைகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். எனவே இன்னும் பல சுவாரஸ்யமான தருணங்களை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இன்று நான் உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள போகிறேன். என் பெயர் வெண்ணிலா. எனக்கு வயது 32. நான் பார்ப்பதற்கு வெளுத்த நிறம். சில நேரங்களில் கண்ணாடியில் என் முகத்தை பார்க்கும்போது கடவுள் என்னை மிகவும் அழகாகவே படைத்திருக்கிறார் என்று நினைக்கும் அளவுக்கு என் தோற்றம் இருக்கும். எனக்கு கண்கள் கொஞ்சம் சிறியது. நான் சிரித்தால் ஒரு மலர் மலர்ந்த மாதிரி இருக்கும் என என் குடும்பத்தினர் சொல்வார்கள். நான் கிராம பின்னணியை சேர்ந்தவள். திருமணத்திற்கு பிறகு என் கணவர் வீட்டில்தான் இருக்கிறேன். அது ஒரு சின்ன கிராமம். வீட்டை சுற்றிலும் வயல்வெளிகள், பட்டிக்காடு மாதிரியான அந்த சூழல். என் கணவர் பெயர் ராகுல். அவர் நகரத்தில் ஒரு பெரிய நிறுவனத்தில் மேலாளராக பணிபுரிகிறார். அதனால் அவர் மாதத்தில் ஒரு முறைதான், அதுவும் வார இறுதியில் வீட்டுக்கு வருவார். மற்ற நாட்களில் நான் முழுக்க முழுக்க தனியாகத்தான் இருப்பேன். வீட்டை சுத்தம் செய்வது, சமைப்பது, தோட்டத்தில் வேலை செய்வது என என் நேரம் சென்று கொண்டிருக்கும். ஆனால் மனத்துக்குள் ஒரு வெற்றிடம். கல்யாணமான ஒரு பெண்ணுக்கு கிடைக்க வேண்டிய அன்பும் கணவனின் துணையும் எனக்கு கிடைக்கவில்லையே என்ற ஏக்கம் எப்போதும் இருக்கும். ராகுல் கெட்டவர் இல்லை, அவர் நல்லவர்தான். அவர் வீட்டுக்கு வரும்போது என்னிடம் பாசமாகவே இருப்பார். ஆனால் அவர் மிகவும் சோர்வாக இருப்பார். வேலைப்பளு அவரை வாட்டுகிறது. நானும் அவர் வரும்போது மகிழ்ச்சியாக இருக்க முயற்சிப்பேன். ஆனால் அவர் சென்ற பிறகு மறுபடியும் எனக்கு தனிமை. இது ஒரு வட்டமாக சுற்றி கொண்டே இருந்தது. என் குடும்பத்தில் மாமனார், மைத்துனன், நாத்தனார் என பலர் இருக்கிறார்கள். என் மாமியார் சில வருடங்களுக்கு முன் இறந்துவிட்டார். இதய நோய். அன்றிலிருந்து மாமனார் தனியாகத்தான் இருக்கிறார். அவர் பெயர் ராகவன். இராணுவத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். இப்போது வயது 55. ஆனால் அவரை பார்த்தால் இன்னும் 40 வயதுதான் இருக்கும் என்று நினைக்க தோன்றும். உயரமான உடல்வாகு, இராணுவத்தில் வளர்த்த மீசை. தினமும் காலை 4 மணிக்கு எழுந்து வயல்வெளிகளுக்கு சென்று வேலை செய்வார். டிராக்டர் ஓட்டுவார், பயிர்களை கண்காணிப்பார். கிராமத்தில் உள்ள அனைவரும் அவரை இராணுவ வீரரே என்றுதான் அழைப்பார்கள். ஏனென்றால் அவரின் நடை, உரை, பேச்சு எல்லாமே ஒரு இராணுவ வீரருக்குரிய கம்பீரத்துடன் இருக்கும். நானும் மற்றவர்களைப் போலவே அவரை இராணுவ வீரரே மாமா என்றுதான் அழைப்பேன். மைத்துனன் பெயர் அஜய். வயது 20. அவன் கல்லூரிக்கு படிக்கிறான். கிராமத்தில் இருந்து பேருந்தில் தினமும் கல்லூரிக்கு செல்வான். படிப்பில் நல்லவன். ஆனால் வீட்டில் கொஞ்சம் குறும்புக்காரன். நாத்தனார் பெயர் ரீனா. வயது 19. அவளும் அஜய்க்கு உடன் கல்லூரிக்கு செல்கிறாள். ரீனா கொஞ்சம் ஃபேஷன் ஆர்வம் அதிகம். ஆனாலும் கிராமத்து பெண் என்பதால் வீட்டு வேலைகளுக்கு உதவி கொள்வாள். நான் இவர்கள் நடுவில் ஒரு மருமகளாக என்னை பொருத்தி கொள்ள பார்ப்பேன். ஆனால் மாமனாருக்கும் எனக்கும் இடையில் ஒரு வித்தியாசமான உறவு மெதுவாக துளிர்க்க தொடங்கியது. அதை பற்றித்தான் இனி சொல்லப் போகிறேன். கதை இன்னும் ஆரம்பமாகிறது. அந்த முதல் மாற்றம் எப்படி நிகழ்ந்தது? தொடர்ந்து கேளுங்கள். மருமகளுக்கும் மாமனாருக்கும் இடையே ஏற்படும் இந்த புரிதல் எங்கே போய் முடியும்? அடுத்த பகுதியில். ஒரு சாதாரண காலை வேலை முழுவதுமாக மாறுபடுகிறது. சில மாதங்களுக்கு முன்பு நடந்த ஒரு சம்பவம் இப்போது என் மனதில் தெளிவாக இருக்கிறது. பருவமழை முடிந்து வயல்களில் நெல் அறுவடைக்கு தயாராகி கொண்டிருந்தது. அப்போது காலை வேலை. அதிகாலையில் நான் தான் முதலில் எழுந்து சமையலறைக்கு சென்றேன். அடுப்பு மூட்டி தண்ணீர் வைத்து காபி, டீக்கு ஏற்பாடு செய்து கொண்டிருந்தேன். வீட்டில் உள்ள அனைவரும் மெதுவாக எழுந்து கொண்டிருந்தார்கள். அஜயும் ரீனாவும் கல்லூரிக்கு தயாராகி கொண்டிருந்தார்கள். வீட்டின் வெளியே வாக்கிங் போய்விட்டு வந்த ராகவன் மாமா வழக்கம் போல வியர்வையில் நனைந்தபடி உள்ளே நுழைந்தார். அவர் முகத்தில் சோர்வு இருந்தாலும் கம்பீரம் குறையவில்லை. நான் உடனே ஒரு கோப்பையில் சூடான டீயை ஊற்றி மேஜையில் வைத்தேன். மாமா, டீ எடுத்துக்கோங்க, சூடாயிருக்கு என்றேன்.
அவர் என் பக்கம் திரும்பி ஒரு புன்னகையுடன், வெண்ணிலா, உன் கையில் டீ போட்டால் அமிர்தமாக இருக்கும். இதை குடித்ததும் எல்லா சோர்வும் பறந்து போய்விடும் என்றார். அவர் குரலில் ஒரு ஆழம் இருந்தது. அது காதில் விழும்போதே மனதில் ஒரு விதமான அதிர்வை உண்டாக்கும். நான் சிரித்து கொண்டே, மாமா, நீங்க என்ன சொல்றீங்க? நான் சாதாரண டீ தான் போடுவேன் என்றேன். ஆனால் மனதுக்குள் ஏதோ ஒரு கேள்வி எழுந்தது. இவர் ஏன் இப்படி எப்போதும் என்னை புகழ்கிறார்? டீ குடித்து கொண்டே அவர் மேலும் சொன்னார், இல்லை வெண்ணிலா, உன் கையில் ஏதோ வித்தை இருக்கு. ராகுலுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. நகரத்தில் மாட்டிக்கிட்டான். நீ இங்கே தனியா இருக்க அவன் உனக்கு நேரம் கொடுக்கணும். இல்லாட்டியும் என்ன, நான் இருக்கேன்லா. அவர் சொல்லி முடித்ததும் எனக்கு ஒரு குழப்பம். இது தந்தை மருமகள் பாசமா அல்லது வேறு ஏதாவது என்று யோசித்தேன். இருந்தாலும் நான் பதில் ஒன்றும் சொல்லவில்லை. மெதுவாக தலையை அசைத்தேன். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் எனக்கு ராகுலிடமிருந்து திருமணத்திற்கு பிறகு எதிர்பார்த்த மரியாதையும் நெருக்கமும் கிடைக்கவில்லை. இரவுகள் எனக்கு நீண்டு நீண்டு தோன்றும். படுக்கையில் படுத்துக்கொண்டு நான் யோசிப்பேன், இது கல்யாணமா, இது வாழ்க்கையா? ஆனால் யாரிடமும் சொல்ல முடியாது. மாமா டீ முடித்துவிட்டு எழுந்தார். வெண்ணிலா, வயல்ல கொஞ்சம் காய்கறி பறிக்கணும். நீ சும்மா இருந்தா உதவிக்கு வரியா என்று கேட்டார். அன்று வீட்டில் வேறு பெரிய வேலை எதுவும் இல்லை. அஜயும் ரீனாவும் ஏற்கனவே கல்லூரிக்கு புறப்பட்டு போய்விட்டார்கள். நான் சம்மதம் தெரிவித்து உடை மாற்றிக் கொள்ளாமலேயே இருந்த சேலையுடனேயே வயலை நோக்கி நடந்தேன். வயல் எல்லைக்குள் நுழைந்த போது மாமா ஏற்கனவே டிராக்டருக்கு அருகில் நின்று கொண்டிருந்தார். என்னை பார்த்ததும், நீ அந்த கத்தரிக்காய் தக்காளி இரண்டையும் பறித்துக்கொள், நான் டிராக்டரை ஓட்டுகிறேன் என்றார். நான் சரி மாமா என்று கூறி வேலையில் இறங்கினேன். சில நிமிடங்களில் நாங்கள் இருவரும் பேசத் தொடங்கினோம். வெண்ணிலா, உன் வயது பெண்கள் எல்லாம் நகரத்தில் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். நீ மட்டும் இந்த கிராமத்தில் மாட்டிக்கிட்டாய். ராகுலிடம் சொல்லி உன்னை நகரத்துக்கு அழைத்து போகச் சொல்லு என்றார். நான் சிரித்துக்கொண்டே, மாமா, நகரத்தில் என்ன இருக்கு? இங்கே நீங்க இருக்கீங்க, வீடு இருக்கு. ராகுல் பிஸியா இருக்காரே என்றேன். அவரும் ஒரு வித்தியாசமான புன்னகை புரிந்தார். ஆனால் ஒரு இளம் பெண்ணுக்கு கல்யாணத்துக்கு பிறகு கிடைக்க வேண்டிய மரியாதையும் நேரமும் அவள் கணவனிடம்தான் கிடைக்க வேண்டும். நான் கிழவன்தான், ஆனால் எனக்கு புரியும் என்றார். அந்த வார்த்தைகள் என் மனதில் பலமாக பதிந்தன. நான் மறுபதிப்பு எதுவும் சொல்லவில்லை. நாங்கள் இருவரும் சேர்ந்து காய்கறிகளை சேகரித்தோம். ஒரு பெரிய கத்தரிக்காயை எடுத்து காட்டி, வெண்ணிலா, இது எவ்வளவு அழகாக இருக்கு பாரு என்றார். நான் பதிலுக்கு, மாமா, நீங்களும் நல்ல அழகாகத்தான் இருக்கீங்களே, இராணுவத்தில் இருந்தவராச்சே என்றேன். அதை கேட்டதும் அவர் மனது குளிர்ந்தது போல சிரித்தார். நாங்கள் சாதாரணமாக பேசிக்கொண்டே வீடு திரும்பினோம். அன்று எனக்கு ஒரு விஷயம் புரிந்தது. மாமாவுடன் பேசும்போது என் தனிமை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தது போல உணர்ந்தேன். ஆனால் எச்சரிக்கையாக இருந்தேன். இது நட்பா அல்லது இதற்கு பின்னால் வேறு ஏதாவது இருக்கிறதா? வயல்வெளியில் தொடங்கிய இந்த நெருக்கம் அதே மாமனார் மருமகளை வேறு ஏதாவது எண்ணத்திற்கு இட்டு செல்லுமா? அல்லது இது முற்றிலும் குடும்ப பாசமா? அடுத்த பகுதியில் பார்ப்போம். மாலை வேலை. அஜயும் ரீனாவும் கல்லூரியிலிருந்து திரும்பினர். ரீனா வந்ததும் என்னிடம் சொன்னாள், அண்ணி, இன்னைக்கு காலேஜில் ஒரு பையன் என்னையே முறைச்சு பார்த்துக்கிட்டு இருந்தான். எனக்கு ரொம்ப கோபமா இருந்துச்சு. நான் சிரித்து கொண்டே, இப்போதைக்கு படிப்பில் கவனம் செலுத்து, பையன் எல்லாம் பிறகு வந்து விடுவான் என்றேன். அப்போது அஜய் குறுக்கிட்டான், அண்ணி, நீங்க வீட்டில் தனியாக இருக்க கஷ்டமாக இருக்குமே, அப்பாவுடன் வயலுக்கு போகிறீங்களா? அவன் குரலில் கேலி எதுவும் இல்லை, உண்மையான அக்கறை இருந்தது. நான், ஆமாம், மாமாவுடன் வயலுக்கு போறது மனசுக்கு நல்லா இருக்கு, அது ஒரு மாதிரி உதவியாக இருக்கு என்றேன். அஜய் புரிந்து கொண்ட மாதிரி தலையாட்டினான். இரவு உணவுக்கு எல்லோரும் ஒன்றாக அமர்ந்தோம். மாமா ராகவன் சாப்பிடும்போது மிகவும் ரசித்து சாப்பிட்டார்.
வெண்ணிலா, உன் சாப்பாடு பிரமாதமா இருக்கு. இந்த சூடான சப்பாத்தியும் கறியும் ரொம்ப நன்றாக இருக்கு. நீ இல்லாமல் இந்த வீடே இல்லை என்று பாராட்டினார். நான் வெட்கத்துடன் சிரித்தேன். ஆனால் அந்த வார்த்தைகள் என் மனதை தொட்டன. அன்று இரவு படுக்கைக்கு போனதும் என்னால் தூங்க முடியவில்லை. மாமாவின் பேச்சு, அவர் பார்வை, அவர் என்னிடம் காட்டும் அந்த அக்கறை, இவையெல்லாம் எதற்காக? ஒருவேளை அவர் தன் மகளாக என்னை நினைக்கிறாரா? அல்லது அவருக்கும் எனக்கும் இடையில் ஏதோ ஒரு ஈர்ப்பு உருவாகி கொண்டிருக்கிறதா? இந்த கேள்விகள் என்னை வாட்டின. நான் எதிர்க்கவும் இல்லை, ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. ஒரு நிலையில் இருந்தேன். அடுத்த நாள் காலை வழக்கம் போல டீ போட்டேன். மாமா என் பக்கம் வந்தார். வெண்ணிலா, நேத்து நீ வயலில் செஞ்ச வேலை நல்லா இருந்துச்சு. இன்னைக்கும் வயல்ல வேலை இருக்கு, வர்றியா என்று கேட்டார். அவர் குரலில் சற்று வித்தியாசமான தொனி இருந்தது. நான் எதையும் கேட்கவில்லை. சரி மாமா என்று சொல்லி காய்கறி பறிக்கும் கூடையுடன் புறப்பட்டேன். அன்று வயலில் பூச்சி மருந்து தெளிக்கும் வேலை இருந்தது. மாமா மருந்தை தண்ணீரில் கலந்து ஒரு பெரிய டேங்கில் நிரப்பினார். நான் அவருக்கு உதவியாக இருந்தேன். மருந்து தெளித்த வேளையில் சேலை லேசாக நனைந்தது. மாமா ஒரு கணம் என் பக்கம் திரும்பி பார்த்துவிட்டு மறுபடியும் வேலையில் கவனம் செலுத்தினார். அந்த ஒரு பார்வை, அதற்கு ஏதாவது அர்த்தம் இருக்கிறதா? அல்லது நான் அதிகமாக நினைத்து கொள்கிறேனா? வேலையை ஒரு புறம் விட்டுவிட்டு நான் பேச்சை தொடங்கினேன். மாமா, நீங்க ஆர்மியில் என்ன வேலை பார்த்தீங்க? இதை கேட்டதும் அவருடைய கண்களில் ஒரு தீப்பொறி வந்தது. பின்னர் அவர் பேசத் தொடங்கினார். இந்திய எல்லையில் பனிப்பொழியில் எப்படி நாட்களை கழித்தார், எப்படி எதிரிகளை எதிர்கொண்டார், துப்பாக்கியை எப்படி கையாள்வது என்பது முதல் இராணுவ ஒழுக்கம் வரை எல்லாவற்றையும் விரிவாகச் சொன்னார். நான் அவருடைய ஒவ்வொரு வார்த்தையையும் ரசித்து கேட்டேன். நேரம் எப்படி போனதே தெரியவில்லை. கை காய்கறி பறிப்பதை நிறுத்தியது. வாய்ப்பேச்சில் மூழ்கியது. வெண்ணிலா, அந்த நாட்களில் நான் நிறைய தியாகங்களை செய்திருக்கிறேன். ஆனால் இப்போது குடும்பம்தான் முக்கியம் என்று சொல்லிக்கொண்டே எதிர்பாராத விதமாக அவர் என் கையை தொட்டார். அது ஒரு தற்செயலான தொடுதலா அல்லது வேண்டுமென்றேயானதா எனக்கு தெரியவில்லை. நான் அப்படியே உறைந்து போனேன். ஒரு நொடியில் என்னுள் ஒரு அதிர்வு ஓடியது. அந்த தொடுதலில் எனக்கு ஒரு பயமும் பரவசமும் ஒரு சேர உணர்ந்தேன். ஆனால் உடனே நான் சுயத்தை சமாளித்து கொண்டு, மாமா, இந்த செடியில் பூச்சி இருக்கு பாருங்கள் என்று வேறு பக்கம் திசை திருப்பினேன். மாமாவும் அதை உணர்ந்து கொண்ட மாதிரி சட்டென்று கையை எடுத்து கொண்டார். அவர் முகத்தில் ஒரு வெட்கமும் ஒரு வேதனையும் தெரிந்தது. நாங்கள் இருவரும் மெலனமாக வேலையை தொடர்ந்தோம். அன்று மாலை வீடு திரும்பிய போது நான் மிகவும் குழப்பத்தில் இருந்தேன். மாமாவின் பார்வை, பேச்சு, தொடுதல் எல்லாமே என்னை சுற்றி ஒரு வலையை போட்டு தள்ளியது. இந்த வலைக்குள் நான் சிக்கிக் கொள்வதா அல்லது விலகிச் செல்வதா புரியவில்லை. மாமனாரின் ஒரு தொடுதல் வெண்ணிலாவின் மனதில் எத்தனை கேள்விகளை உருவாக்குகிறது. இனி என்ன நடக்கும்? அடுத்த பகுதியில் இந்த குழப்பத்திற்கு ஒரு முடிவு வருமா? அந்த சம்பவத்திற்கு பிறகு வீட்டின் சூழலே மாறத் தொடங்கியது. நானும் மாமாவும் பேசுவதை மற்றவர்கள் கவனிக்க ஆரம்பித்தார்கள். ஒரு நாள் ரீனா என்னிடம் வந்து, அண்ணி, அப்பாவை நீங்க சந்தோஷமாக வச்சிருக்கீங்க. அவர் உங்க கூட இருக்கும்போது ரொம்ப லைட்டாக இருக்கார். இதற்கு முன் அவரை இப்படி பார்த்ததில்லை என்றாள். அவள் பேச்சில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு குழந்தைத்தனமான மகிழ்ச்சி இருந்தது. ஆனால் நான் அதை கேட்டு சற்று பதற்றமடைந்தேன். உண்மையில் நானும் மாமாவும் ஒரு நல்ல நட்பை வளர்த்திருந்தோம். அவருடன் பேசும்போது நான் பாதுகாப்பாக உணர்ந்தேன். ஒரு தந்தை மகளை கவனித்துக் கொள்வது போல இருந்தது. ஆனாலும் சில தருணங்களில் அவருடைய பார்வை என்னை தாண்டிச் செல்லும் போது எனக்கு ஏதோ ஒரு தயக்கம் ஏற்படும். காலப்போக்கில் நாங்கள் இருவரும் அதிக நேரம் ஒன்றாக செலவிட ஆரம்பித்தோம். வயல் வேலை முடிந்ததும் மாலை நேரங்களில் வீட்டு முன் திண்ணையில் உட்கார்ந்து பேசுவோம். அவர் தனது இளமை பருவத்தை பற்றி, காதல் திருமணம் செய்து கொள்ள விரும்பியது பற்றி, ஆனால் குடும்பத்தின் கட்டுப்பாட்டில் அது நடக்கவில்லை என்பதை பற்றி வெளிப்படையாக பேசினார்.
நானும் ராகுலை சிறுமியாக இருக்கும்போதே காதலித்ததாகவும் எங்கள் திருமணம் காதல் திருமணம்தான் என்றும் சொன்னேன். ஆனால் வேலை காரணமாக நாங்கள் பிரிந்து வாழ நேரிடுகிறது என்பதில் வருத்தம் இருந்ததாகவும் ஒப்புக்கொண்டேன். மாமா அமைதியாக கேட்டார். ஒரு நாள் மாலை நான் அவரிடம் மனம் விட்டு பேசினேன். மாமா, திருமணமான ஒரு பெண்ணுக்கு என்ன தேவை தெரியுமா? பணம் முக்கியமில்லை, வீடு முக்கியமில்லை. அவளுக்கு துணையாக ஒரு கை வேண்டும், பேச ஒரு வார்த்தை வேண்டும். அதுதான் இப்போது எனக்கு கிடைக்கவில்லை. சொல்லிக்கொண்டே என் கண்கள் கலங்கின. மாமா என் கையை பிடித்து கொண்டார். இந்த முறை அது வேண்டுமென்றேயானதாக தோன்றியது. ஆனால் அதில் பயமோ வெறுப்போ இல்லை, ஒரு வகையான புரிதல் இருந்தது. வெண்ணிலா, நான் உன்னை புரிந்து கொள்கிறேன். நீ நல்லவள். ராகுல் எனக்கு பிடிக்கும்னு தெரியுமே. ஆனால் அவன் உன்னை மதிக்க தவறுகிறான், அதுதான் உண்மை என்றார். இந்த பேச்சு அதிகமாகிக் கொண்டே போனது. ஒரு கட்டத்தில் எனக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரிந்தது. மாமா என்னிடம் ஒரு மருமகளை விட அதிகமான உணர்வை வளர்த்து கொண்டிருந்தார். அவருக்கும் ஒரு துணை தேவை. நானும் தனிமையில் இருந்தேன். இரண்டு தனிமைகள் சந்திக்கும் போது ஏதாவது ஒன்று நிகழலாம் என்று தோன்றியது. ஆனால் நான் கட்டுப்பாட்டை இழக்க விரும்பவில்லை. மனதுக்குள் பல போராட்டங்கள். ஒரு புறம் இது தப்பு என்ற எண்ணம், மறுபுறம் ஆனால் யார் என்ன சொல்வார்கள்? ராகுல் இங்கேயே இல்லை. நான் தனியாக கிடந்து அழுகிறேன். மாமாவிடமாவது ஒரு பாசம் இருக்கிறது என்ற எண்ணம். இப்படியாக இழுபறி நாட்கள் சென்றன. ஒரு நாள் அஜயும் ரீனாவும் ஊரில் இல்லை. அவர்கள் கல்லூரியின் கலாசார விழாவில் பங்கேற்பதற்காக 2 நாட்கள் வெளியூர் சென்றிருந்தார்கள். ராகுல் எப்போதும் போல் நகரத்திலேயே இருந்தார். வீட்டில் நானும் மாமாவும் மட்டுமே. அது ஒரு வெறிச்சோடிய மாலை பொழுது. வழக்கம் போல நான் சமையலறையில் இருந்தேன். மாமா எங்கிருந்தோ வந்து, வெண்ணிலா, என் அறைக்கு வா, முக்கியமான விஷயம் பேசணும் என்றார். குரல் மிகவும் தாழ்வாகவும் உறுதியாகவும் இருந்தது. என் இதயம் வேகமாக துடித்தது. நான் என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் சற்று நின்றேன். சட்டென்று வேண்டாம் என்று சொல்லிவிடலாமா? ஆனால் என் கால்கள் அந்த அறையை நோக்கி நகர்ந்தன. ஏனென்றால் அந்த அழைப்பின் பின்னால் என்ன இருக்கிறது என்பதை நான் அறிய ஆசைப்பட்டேன். மாமாவின் அறை. நான் கதவை தட்டினேன். வா என்று உள்ளிருந்து குரல் வந்தது. இரவு, வெறிச்சோடிய வீடு, மாமனாரின் அழைப்பு. வெண்ணிலா என்ன முடிவு எடுப்பாள்? அந்த அறைக்குள் என்ன நடக்கிறது? பதில் அடுத்த பகுதியில். நான் மாமாவின் அறைக்குள் நுழைந்தேன். அறை மிகவும் நேர்த்தியாக இருந்தது. இராணுவ ஒழுக்கம் பின்பற்றப்பட்டது. கட்டிலின் மேல் அவருடைய பழைய இராணுவ உடையில் ஒரு புகைப்படம் மாட்டியிருந்தது. சுவரில் ஆயுதங்களின் சிறிய மாதிரிகள் அலங்காரமாக வைக்கப்பட்டிருந்தன. மாமா கட்டிலின் ஓரத்தில் உட்கார்ந்திருந்தார். எதிர்பாராத விதமாக அவருடைய கண்கள் என்னை பார்க்கும் போது கொஞ்சம் வெட்கமாகவும் கொஞ்சம் துணிச்சலாகவும் தெரிந்தது. இங்கே உட்கார் வெண்ணிலா என்று கட்டிலின் அருகில் இருந்த நாற்காலியை காட்டினார். நான் மெதுவாக அமர்ந்தேன். சற்று நேரம் அமைதி நிலவியது. மாமா ஒரு ஆழமான மூச்சை இழுத்தார். வெண்ணிலா, கடைசி சில மாதங்களாக நமக்குள் ஒரு நல்ல நட்பு உருவாகி இருக்கு. நீ என்னை உன் நண்பனாக நினைக்கிறாய் இல்லையா என்று கேட்டார். நான் தலையாட்டினேன். சரி, அப்படியென்றால் உண்மையைச் சொல். நீ ரொம்ப நாட்களாக சோகமாக இருப்பதை நான் பார்க்கிறேன். உன் கண்களில் ஒரு வேதனை. என்ன விஷயம்? ஒரு மகள் தன் தந்தையிடம் சொல்வது போல என்னிடம் சொல்லு என்றார். அவருடைய குரலில் கள்ளமில்லாத அன்பு இருந்தது. அதனால் நான் மெல்ல பேசத் தொடங்கினேன். மாமா, எனக்கு எல்லாவற்றையும் சொல்லணும் போல இருக்கு. திருமணமாகி 3 வருடங்கள் ஆகிறது. ஆனால் ராகுலிடமிருந்து எனக்கு ஒரு மனைவிக்கு வேண்டிய அரவணைப்பு, நேரம், மரியாதை எதுவும் கிடைக்கவில்லை. அவர் மாதத்தில் ஒரு முறைதான் வருவார். அப்போதும் அவர் பேசுவது வேலையை பற்றிதான். என்னிடம் அவருக்கு நேரமே இல்லை. நான் தனியாக இருக்கிறேன். இரவில் தூக்கம் வருவதில்லை.
கண்ணாடியில் என் முகத்தை பார்க்கும்போது இவ்வளவு அழகான பெண் ஏன் வாழ்க்கையில் சோகமாக இருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. எனக்கு அவருடைய அன்புதான் தேவை. அவருடைய பார்வையில் நான் ஒரு பொருளாக இருக்க விரும்பவில்லை, ஒரு துணையாக இருக்க விரும்புகிறேன். இதைத்தான் நான் உங்களிடமும் மற்றவர்களிடமும் எதிர்பார்க்கிறேன். ஆனால் அது இல்லை. இங்கே உங்களிடம் பேசும்போது மட்டுமே எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கிறது என்று சொல்லிக்கொண்டே என் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. மாமா அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார். பிறகு அவர் என் அருகில் நகர்ந்து வந்து என் முதுகில் தட்டி கொடுத்தார். இதைத்தான் நானும் நினைத்தேன். அதனால்தான் கடந்த சில மாதங்களாக உன்னிடம் பேச்சு கொடுத்தேன். நீ பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே. ராகுலை நான் கண்டிக்கவில்லை. அவனுக்கு வேலை முக்கியம்தான். ஆனால் அவன் ஒரு காரியத்தை மறந்துவிட்டான். குடும்பம்தான் முதல் வேலை. இப்போது சொல்லு, உனக்கு என்ன வேண்டும் என்றார். நான் கண்ணீரை துடைத்து கொண்டே, மாமா, எனக்கு வேறு ஒன்றும் வேண்டாம். என் கணவனின் அன்பும் அவருடைய நேரமும் மட்டுமே வேண்டும். அவர் என்னை மதிக்க வேண்டும், என்னை புரிந்து கொள்ள வேண்டும், இவ்வளவுதான் என்றேன். மாமா எழுந்து நின்றார். அவர் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தார். சரி, நான் இதற்கு ஒரு முடிவு காண்கிறேன், நீ கவலைப்படாதே என்றார். நான் குழப்பத்துடன், என்ன முடிவு மாமா என்றேன். அவர் முகத்தில் ஒரு தீர்மானம் தெரிந்தது. அது என் விஷயம், நீ போய் ஓய்வெடு, இன்னும் சில நாட்களில் எல்லாம் சரியாகிவிடும் என்றார். நான் அறையிலிருந்து வெளியேறும் போது மாமா என்ன செய்ய போகிறார் என்று எனக்கு புரியவில்லை. அவர் ராகுலிடம் ஃபோன் செய்வாரா அல்லது வேறு ஏதாவது முடிவெடுப்பாரா? ஆனால் அந்த இரவில் நான் ஒரு நிம்மதியான தூக்கத்தை தூங்கினேன். என் மனதில் இருந்த பாரம் சிறிது இறங்கியது போல் இருந்தது. ஏனென்றால் ஒருவர் என் வலியை புரிந்து கொண்டார். அது மாமாவாக இருந்தாலும் சரிதான். மாமா என்ன முடிவு எடுப்பார்? வெண்ணிலாவின் வாழ்க்கையில் திருப்பம் வருமா? அடுத்த பகுதியில் ராகுல் திடீரென திரும்புகிறான். என்ன நடக்கிறது? அந்த சம்பவத்திற்கு பிறகு 2 நாட்கள் கழித்து காலை பொழுது. அப்போது வீட்டின் வாசலில் ஒரு ஆட்டோ வந்து நின்றது. நான் சமையலறையில் இருந்தபடியே வெளியே எட்டி பார்த்தேன். எனக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. ராகுல்தான். அவர் கையில் ஒரு பெரிய பையுடன் நின்று கொண்டிருந்தார். நான் ஓடிச் சென்றேன். ராகுல், நீங்க இவ்வளவு சீக்கிரம் எப்படி வந்தீங்க? உங்களுக்கு இன்றைக்கு வேலை இல்லையா என்று கேட்டேன். அவர் என் கேள்விக்கு பதில் சொல்லவில்லை. நேராக வந்து என்னை கட்டிப்பிடித்து கொண்டார். வெண்ணிலா, இனிமேல் நான் உன்னை ஒரு நாளும் தனியாக விடமாட்டேன். அது என் வாக்கு. நான் இனி நகரத்துக்கு போகவில்லை. இங்கேயே இருப்பேன், உன்னோடு இருப்பேன் என்றார். அவர் குரல் கம்மி இருந்தது. நான் அதிர்ச்சி அடைந்தேன். ஆனால் உங்க வேலை என்ன ஆச்சு? நீங்க மேலாளர், அந்த கம்பெனியை எப்படி விட முடியும் என்று கேட்டேன். ராகுல் என் கையை பிடித்து கொண்டு உள்ளே அழைத்துச் சென்றார். அமர்ந்து பின்னர் சொன்னார், நான் வேலையை விட்டு விட்டேன். அப்பாதான் ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொன்னார். நீ எவ்வளவு சோகமாக இருக்கிறாய். நான் உனக்கு நேரம் ஒதுக்கவில்லை. நீ தனியே கிடந்து அழுகிறாய் என்பதையெல்லாம் அவர் விளக்கிச் சொன்னார். அதை கேட்டதும் எனக்கே என்னிடம் கோபம் வந்தது. நான் உன்னை கல்யாணம் செய்து கொண்டேன். உன்னை சந்தோஷமாக வைக்க வேண்டியது என் கடமை. ஆனால் நான் அதில் தோற்றுவிட்டேன். இனி நான் இங்கேயே இருந்து உள்ளூரில் வேலை பார்ப்பேன் அல்லது விவசாயத்திலேயே கவனம் செலுத்துவேன். உனக்காக, எங்கள் குடும்பத்திற்காக. நான் கண்ணீர் விட்டேன். இந்த முறை கண்ணீர் மகிழ்ச்சியின் கண்ணீர். எதிர்பாராத விதமாக என் வாழ்க்கையில் நிறைவேறத் தொடங்கியிருந்தது. மாமாவின் தலையீடுதான் இதற்கெல்லாம் காரணம். நான் உடனே மாமாவிடம் சென்று நன்றி சொன்னேன். அவர் தனது அறையில் உட்கார்ந்து புத்தகம் படித்து கொண்டிருந்தார். நான் மெதுவாக சென்று, மாமா, உங்களால் தான் இது சாத்தியமானது. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்வதென்றே தெரியவில்லை என்றேன். அவர் புத்தகத்தை கீழே வைத்துவிட்டு சிரித்தார். மகளே, இது என்னுடைய கடமை. நீ சந்தோஷமாக இருந்தால் போதும். குடும்பம் சந்தோஷமாக இருந்தால் போதும். வேறு எதுவும் தேவையில்லை. இப்போது ராகுல் உன்னோடு இருக்கிறான். நீ அழாதே, மகிழ்ச்சியாக இரு என்றார். பின்னர் ஒரு நாள் மாலை சற்று அசௌகரியமாக இருந்தது. எனக்கு ஏதோ ஒரு வித்தியாசமான உணர்வு. மார்பு இறுக்கமாக இருந்தது. வாந்தி எடுப்பது போல் இருந்தது. ராகுல் என்னை அருகிலுள்ள மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார். டாக்டர் சோதனை செய்தார்.
புன்னகையுடன், "வாழ்த்துக்கள், நீங்கள் தாயாக போகிறீர்கள்" என்றார். நான் அப்படியே மகிழ்ச்சியில் உறைந்து போனேன். ராகுல் என்னை பார்த்து, "இப்போது நமக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி. நீயும் நானும் இப்போது நாம்" என்றார். நாங்கள் இருவரும் அழுதோமா சிரித்தோமா? இரண்டுமே. வீட்டுக்கு திரும்பியதும் அஜய்க்கும் ரீனாவுக்கும் செய்தி சொன்னோம். அவர்கள் குதித்து குதித்து குதூகலித்தனர். மாமாவுக்கும் செய்தி சொன்னேன். அவர் முகத்தில் மலர்ச்சி. "இப்போது என் வாழ்க்கை பூர்த்தி அடைந்தது. நான் முப்பாட்டனாகப் போகிறேன்" என்று சிரித்தார். பின்னர் அந்த மகிழ்ச்சியின் நடுவில் நான் ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டேன். ஒரு குடும்பத்தை கட்டி காப்பதற்கு தியாகமும், சரியான நேரத்தில் பேசிக்கொள்வதும், மற்றவர்களின் மனநிலையை புரிந்து கொள்வதும் மிக முக்கியம். மாமா அந்த வேலையை செய்தார். அவர் என்னை தன் மகளாக பாவித்தார். அதனால்தான் இந்த குடும்பம் இன்று ஒற்றுமையாக இருக்கிறது. நான் கடவுளுக்கு நன்றி சொன்னேன், அத்தகைய மாமனாரை எனக்கு தந்ததற்காக. இந்த குடும்பக் கதை இனி மகிழ்ச்சியான பாதையில் பயணிக்கும். ஆனால் இங்கிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இருக்கிறது. அதுதான் இறுதி பகுதியில். இந்த கதை வெறும் கற்பனை அல்ல. இது பல வீடுகளில் நடக்கும் உண்மை. பல பெண்கள் திருமணத்திற்கு பிறகு தங்கள் கணவரின் அன்பிற்காக ஏங்குகிறார்கள். பல கணவர்கள் பணம் சம்பாதிப்பதில் மூழ்கி மனைவியின் மனநிலையை புரிந்து கொள்ள தவறுகிறார்கள். இந்த கதையில் வெண்ணிலா அதிர்ஷ்டசாலி. ஏனென்றால் அவளுக்கு ஒரு புரிந்து கொள்ளும் மாமனார் கிடைத்தார். ஆனால் எல்லா வீடுகளிலும் அப்படி இருக்காது. சில வீடுகளில் மாமனாரே மருமக மகளுக்கு எதிரியாக இருப்பார். சில வீடுகளில் மாமியார் கொடுமைப்படுத்துவார். எனவே நாம் நம் வாழ்க்கையில் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கிய பாடம் இதுதான். ஒரு திருமணத்தை வெற்றிகரமாக நடத்த பணத்தை விட அன்பும், நேரமும், மரியாதையுமே முக்கியம். ராகுல் நகரத்தில் வேலை செய்து பணம் சம்பாதித்தான். ஆனால் அதற்காக தன் மனைவியின் மகிழ்ச்சியை இழந்தான். மாமா ராகவன் அந்த உண்மையை உணர்ந்து தன் மருமகளை காப்பாற்றினார். ஒரு மாமனாருக்கு மருமகள் மீது இருக்க வேண்டிய அக்கறை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த கதை ஒரு உதாரணம். மருமகளை தன் சொந்த மகளாக நினைத்து அவளின் மகிழ்ச்சிக்காக உழைத்தார். இதைத்தான் நாம் குடும்ப மதிப்புகள் என்கிறோம். இன்று பல இளைஞர்கள் வேலைக்காக ஊர் விட்டு ஊர் செல்கிறார்கள். குடும்பத்தை பிரித்து வாழ்கிறார்கள். அது சில சமயங்களில் தவிர்க்க முடியாதது. ஆனால் அதற்காக துணையின் உணர்வுகளை புறக்கணிக்க கூடாது. தொழில்நுட்பம் இவ்வளவு முன்னேறி இருக்கும் இந்த காலத்தில் ஒரு வீடியோ கால் மூலமாகவேனும் அன்பை பகிர்ந்து கொள்ளலாம், நேரத்தை செலவழிக்கலாம். குடும்பத்தின் மகிழ்ச்சியே மிகப்பெரிய செல்வம். பணம் வந்து போகும். ஆனால் உறவு உடைந்துவிட்டால் அதை திரும்ப பெறுவது கடினம். இந்த கதையின் முடிவில் வெண்ணிலாவும் ராகுலும் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள். வெண்ணிலா கர்ப்பமாக இருக்கிறாள். மாமா ராகவன் முப்பாட்டனாக போகும் மகிழ்ச்சியில் இருக்கிறார். அஜயும் ரீனாவும் தங்கள் படிப்பில் கவனம் செலுத்துகிறார்கள். இது ஒரு சமாதானமான, மகிழ்ச்சியான குடும்பத்தின் பிம்பம். நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். இது போன்ற உணர்வு நிறைந்த கதைகளை மேலும் பகிர்ந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள். உங்கள் குடும்பத்தில் அன்பை பகிருங்கள், நேரத்தை பகிருங்கள். ஏனென்றால் வாழ்க்கை மிக குறுகியது. நன்றி. உங்கள் அன்பான வாசிப்பிற்கு நன்றி.